வெல்கம் டு HTAS சேனல். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இந்த லெசனில் உள்ள 7th சப்டிவிஷன் லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸு அதில் உள்ள செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த ரெட் கலரில் எழுதியிருக்கிறது ஃபுல்லாக கொஸ்டின், இங்கே கிரீன் கலரில் எழுதியிருக்கிறதுலாம் இதுக்கு தேவையான ஃபார்முலா. அதுக்கப்புறம் சம் பார்ப்போம். முதல் கொஸ்டினை பார்ப்போம். கொஸ்டின்ல N2 plus 3H2 gives 2NH3 கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலர்ல எழுதுறது தான் கொஸ்டின். நல்லா கவனிங்க. N2னா நைட்ரஜன், H2னா ஹைட்ரஜன். இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா நம்மளுக்கு அமோனியா கிடைக்கும். அது இல்லாம உங்களுக்கு கொஸ்டின்ல வேற என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா the atomic mass of nitrogen is 14. இதுல நைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 14 சொல்லிட்டாங்க. ஹைட்ரஜன் அண்ட் that of ஹைட்ரஜன்னா ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 1ன்னு அர்த்தம். அண்ட் that of அப்படின்னா என்ன மீனிங்னா அட்டாமிக் மாஸ் நைட்ரஜனுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 1ன்னு அர்த்தம். அது பேசிக் இங்கிலீஷ் தான். அதுக்கு அடுத்து பாருங்க 1 மோல் ஆஃப் நைட்ரஜன். இப்ப இந்த நைட்ரஜனுக்கு முன்னாடி எந்த நம்பரும் கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு கொஸ்டின்ல. நம்மளே 1ன்னு போட்டுக்கணும். அங்க எதுவும் இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இங்க 1ன்னு போட்டோம்னா அதுதான் இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 1 மோல் ஆஃப் நைட்ரஜன். இங்க இருக்கிற 1 மோல் ஆஃப் நைட்ரஜன், இங்க இந்த ஹைட்ரஜனுக்கு முன்னாடி 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 3 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அமோனியா, இது மொத்தமும் அமோனியா சேர்த்து அமோனியான்னு சொல்லுவாங்க. NH3 அதோடைய ஃபார்முலா. அதுக்கு முன்னாடி 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த அமோனியாவுக்கு மொத்தமா 2 இருக்குன்னு அர்த்தம். 2 மோல்ஸ் ஆஃப் அமோனியா. இப்ப கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அதுல என்ன கேக்குறாங்கன்னா நம்மள அதோடைய கிராம், கிராம்னா மாஸ் அளவு கேக்குறாங்க. நிறை எவ்வளவு நிறைஞ்சிருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப கொஸ்டின்லயே பாத்தீங்கன்னா மோல் கொடுத்திருந்தாங்க நம்மளுக்கு. இந்த பாருங்க இங்க மோல்னு கொடுத்திருக்காங்க, அட்டாமிக் மாஸ் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலாலாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்க, நான் ஏற்கனவே ஃபார்முலாக்கு இந்த யூனிட்டுக்காக தனியா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்க. எப்படி ஃபார்முலாலாம் படிக்கணும், அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னு அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். அது இல்லாம மோல் கான்செப்டுக்கும் தனியா வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. இந்த எல்லா வீடியோவோட லிங்கையும் நான் கமெண்ட்ல கொடுக்குறேன். அதை மிஸ் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும் இந்த சம்லாம். இப்ப இந்த ஃபார்முலாக்கு வரும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை அட்டாமிக் மாஸ். இதுல நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல என்னென்ன விஷயம் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா மோல்ஸ் விஷயம் கொடுத்துருக்காங்க, அட்டாமிக் மாஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. இங்க நைட்ரஜன் ஹைட்ரஜன் இருக்கிறதுலாம் ஆட்டம் லெவல்ல, அதனால அட்டாமிக் மாஸ் யூஸ் பண்ணிப்போம். இன்னொரு ஃபார்முலா பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மாலிகுலர் மாஸ். மாலிகுலர்னா மாலிக்யூல் அளவுல அப்படின்னு அர்த்தம். ஆட்டம் மாலிக்யூல்னா அதுல நம்ம தெளிவாவே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோலாம், ஃபார்முலா வீடியோலயே. அதை மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு லெசன் பேரே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் தான். ஆட்டம்ஸ்னா இருக்கிறதுலே சின்ன பீஸ், ஏதாவது ஒரு பொருள் உள்ளார நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத சின்ன அளவை தான் ஆட்டம்னு சொல்லுவாங்க, அணு. மாலிக்யூல்னா ஒன் ஆர் மோர், 1 அதுக்கு மேல. இப்ப இங்க பாருங்க நைட்ரஜன் ஹைட்ரஜன் ரெண்டு விஷயம் சேர்ந்து அமோனியாவா நம்மளுக்கு கிடைக்குது, அதுக்கு பேர் மாலிக்யூல். இங்க நைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு, இங்க ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு, அதெல்லாம் ஆட்டம்னு சொல்லுவாங்க. இங்க நைட்ரஜன் ஹைட்ரஜன் சேர்ந்து இருக்கு, அதுக்கு பேர் மாலிக்யூல். அப்ப மாலிகுலர் மாஸ் இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணோம். இதுக்கு ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு இந்த ரெண்டு விஷயம் தெரியும், மாஸ்ன்றது தெரியாது. அப்ப இதை இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்க இந்த பக்கம் கொண்டு போனோம்னா மல்டிப்ளை ஆயிடும். இங்க டிவைட்ல இருக்கு, இந்த பக்கம் போனா மல்டிப்ளை ஆயிடும். அதே மாதிரி இதுலயும் அமோனியா சைட்லயும் நம்மளுக்கு இது தெரியும், மோல்ஸ் தெரியும். எத்தனை 2ன்னு கொடுத்துருக்காங்க. மாலிகுலர் மாஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க அது நம்மளுக்கு கொடுக்கல, ஆனா நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் மாஸ் நைட்ரஜனுக்கு தனியா கொடுத்துட்டாங்க, அட்டாமிக் மாஸ் ஹைட்ரஜனுக்கு தனியா கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம், மாலிகுலர் மாஸும் கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பழைய சம்லாம் போன சம்ல எல்லாமே பார்த்தோம். டவுட் இருக்கவங்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன். இப்ப மாலிகுலர் மாஸ் நம்மளுக்கு தெரியும், அதை இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா மல்டிப்ளை ஆயிடும். அப்ப மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். எதோடைய மாஸ்? அமோனியாவோட மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் அடுத்த ஸ்டெப்ல பார்க்க போறோம். இப்ப இங்க பாருங்க, இங்க 1ன்னு போட்டிருக்கிறது இந்த 1 மோல தான் 1ன்னு இங்க போட்டிருக்கேன். 3 மோல்ஸ்க்கு 3 போட்டிருக்கேன், 2 மோல்ஸ்க்கு 2ன்னு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா எத்தனை நைட்ரஜன் நம்ம ஃபார்முலால பார்த்தோம்? N2.
நம்மளுக்கு ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்கல்ல, இதை வந்து ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு எத்தனை நைட்ரஜன் இருக்கு? 2 நைட்ரஜன் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 2 முத போட்டுக்கணும். 2 இன்டு நைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் என்ன? 14. அது நம்மளுக்கு கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. அப்ப 2 இன்டு 14. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கான அட்டாமிக் மாஸ் 1. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா இங்க பாருங்க, எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஹைட்ரஜன். அதனால 2 போட்டுருவோம். மோல்ஸையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மோல்ஸ்ன்றது தனி, இது நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்றத தான் கொடுத்துருக்காங்க. மோல்ஸ்ன்றது 3 நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 2 இருக்குது, இன்டு அதோடைய அட்டாமிக் மாஸ் 1 இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஈக்குவேஷன்ல இது கொடுக்குதுன்னு அர்த்தம். இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு இது ஆன்சரா கிடைக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு இது மாதிரி தான் ஈக்குவேஷன் சிம்பிள் போடணும். இப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல 2 மோல்ஸ்க்கு 2ன்னு போட்டுட்டோம். இதுல அமோனியாவோட ஃபார்முலா வந்து NH3. இதுக்கு நம்ம மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும். அதை தான் இங்க போட்டிருக்கோம். மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கும் போது நைட்ரஜனுக்கு தனியா கண்டுபிடிக்கணும், ஹைட்ரஜனுக்கு தனியா அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணணும். இப்ப நைட்ரஜன் வந்து இங்க எதுவுமே கொடுக்கலன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 இன்டு நைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் 14. அப்போ 1 இன்டு 14. அது கூட ஹைட்ரஜன் சேர்க்கணும். பிளஸ் 3 ஹைட்ரஜன் இருக்கு, 3 போட்டாச்சு. ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் 1. அப்ப 3 இன்டு 1 3. அப்ப இது 1 இன்டு 14 14, 3 இன்டு 1 3. இப்ப இங்கெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா 2 14s are 28. 28 இன்டு 1 28 தான். இது எப்படி வேணா மல்டிப்ளை பண்ணலாம். 1 into 2 2, 2 14s are 28. இல்ல 2 14s are 28 into 1 போட்டாலும் 28 தான் வரும். இங்க 3 2s are 6. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 14 plus 3 17 வரும். 2 இங்க இருக்கு, 2 into 17 போட்டோம்னா நம்மளுக்கு 34னு ஆன்சர் கிடைக்கும். எப்பயுமே ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ல லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எப்பயுமே சேமா தான் இருக்கும். அப்ப இங்க டோட்டலா 34 கிராம், இங்கேயும் டோட்டலா 34 கிராம். ஆனா நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? நைட்ரஜனுக்கு தனியா எவ்வளவு கிராம்னு கேட்டிருக்காங்க, ஹைட்ரஜனுக்கு தனியா எவ்வளவு கிராம், அமோனியாவுக்கு தனியா எவ்வளவு கிராம். இதுதான் நம்ம இப்ப எழுத போறோம். இது ஹைட்ரஜனுக்கு நைட்ரஜனுக்கு மட்டுமான கிராம் அளவு மாஸ், ஹைட்ரஜனுக்கு மட்டுமானது இங்க இருக்கு, அமோனியாவுக்கு மொத்தமா 34னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் இப்ப அடுத்த ஸ்டெப்ல எழுத போறோம். இந்த கிராமுக்கு பதிலா 28 நாங்க போடணும், அவ்வளவுதான். ஹைட்ரஜனுக்கு 6 கிராம்னு போடணும், அமோனியாவுக்கு 34 கிராம்னு போடணும். இவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. இந்த சம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சாலே போட்டுடலாம். இது இல்லாம இந்த சம்முக்கு உங்களுக்கு தேவையான இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். இது கெமிக்கல் ஈக்குவேஷன்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்ப நம்மளுக்கு 34 34னு ரெண்டு சைடும் கிடைச்சதா? இது வந்து மாஸ் அளவுல சேமா இருக்கு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் நைட்ரஜனை கணக்கு பண்ணீங்கன்னா அதுவும் சேமா இருக்கும் ரெண்டு சைடும். இப்ப பாருங்க, இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 1 இருக்கு, இங்க 2 நைட்ரஜன் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 1 into 2னு பண்ணணும். அப்ப மொத்த நைட்ரஜன் எவ்வளவு? 2. 1 into 2னு பண்ணணும், 2. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து அது கீழே ஒண்ணுமே கொடுக்கலன்னா 1ன்னு போட்டுக்கணும். 1ன்னு போட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்னன்னு இருக்கு? 2 இருக்கு, 2 மோல்ஸ் இருக்கு. 2 மோல்ஸால இதையும் மல்டிப்ளை பண்ணணும், 2 மோல்ஸால இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப நைட்ரஜனுக்கு பார்த்தோம்னா 2 into 1 எவ்வளவு? 2. அப்ப ரெண்டு சைடும் நைட்ரஜன் சேம் ஆயிடுச்சு. ஹைட்ரஜனுக்கு கம்பேர் பண்ணோம்னா 3 into 2 6. இது வந்து உங்களுக்கு கெமிக்கல் ஈக்குவேஷன் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். இது இந்த சம்ல மட்டும் இல்ல, மத்த சம்ல எல்லாம் யூஸ் ஆகும், அதுக்காக சொல்றேன். இது எக்ஸ்ட்ரா விஷயம் தான். இங்க 2 இருக்கு. இது மாதிரி ஒரு மாலிக்யூலுக்கு முன்னாடி மோல் நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா, இது மாதிரி ஒரு நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா அது ரெண்டுத்துக்குமே காமனான நம்பர்னு அர்த்தம். அப்ப 2 into 1 2 நம்ம நைட்ரஜன் ஏற்கனவே போட்டாச்சு, அது தனி. அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கும் 2 into 3 6ன்னு போடணும், 6. அப்ப இங்கேயும் ஹைட்ரஜனுக்கு 6 இருக்கு, இந்த பக்கமும் ஹைட்ரஜனுடைய அளவு 6, நைட்ரஜனுடைய அளவு இந்த பக்கம் 2, இந்த பக்கம் நைட்ரஜனோட அளவு 2. அப்ப இத வந்து நம்மளுக்கு இருக்கிறது வந்து நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் மட்டும்தான். அதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஈக்குவலா இருக்கு. இதுதான் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. இது மாதிரி தான் ஈக்குவேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. சில சம்ல உங்களுக்கு இது மாதிரி நம்பரை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நாமளே இந்த நம்பரை கண்டுபிடிச்சு இது மாதிரி மேட்ச் பண்ணணும். இது கெமிக்கல் ஈக்குவேஷனை மேட்ச் பண்றதுக்கு. இந்த சம்முக்கு உங்களுக்கு மாஸ் கண்டுபிடிக்கணும், தனித்தனியா மாஸை கண்டுபிடிச்சு பார்க்கணும்.
இந்த ஸ்டெப்போடவே கூட போதும். இது உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னது. ரெண்டு சைடும் மாஸ் வந்து சேமா தான் வரும், அதை சொல்றதுக்காக இந்த ஸ்டெப் சொன்னது. இதோட நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கூட போதும். இதுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு 34ன்னு சொன்னா போதும். 28 எடுத்து இங்க எழுதிடணும், 6 எழுதிடணும், 34 இங்க எழுதிடணும். சம்ம முடிஞ்சிருச்சு.